கீழே போட்டிங்களா வண்டியை? ஆ வண்டி ஃபுல்லாக விழுந்து. ஆமாம், இவர் தான் ராஜா. ஆனால் இதுக்கு ராஜா கிடையாது, பேர் மட்டும்தான் ராஜா. இவருக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பேர்லயே ராஜா. மொனாஸ்ட்ரி. இந்த மொனாஸ்ட்ரியை பார்க்கணுன்னா லடாக் வர போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கர்நாடகாவில் கூர்க் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கூர்க் பார்க்க போகிறவங்க இந்த மொனாஸ்ட்ரியும் பக்கத்தில் போய் பார்த்துட்டு போகலாம். கூர்க் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள அழகான மலைப்பகுதியாகும். இயற்கை அழகும், காப்பி தோட்டங்களும், பசுமையான மலைகள் மற்றும் குளிர்ந்த காலநிலை ஆகியவற்றால் இது மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது. கூர்க் பகுதி வெஸ்டர்ன் கட்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இதனால் இங்கு அடர்ந்த காடுகள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு விலங்கினங்கள் காணப்படுகின்றன. இந்த பகுதி ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. கூர்க் இந்தியாவின் முக்கியமான காப்பி உற்பத்தி பகுதிகளில் ஒன்றாகும். இங்கு பரந்த பரப்பில் காப்பி தோட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த பசுமையான தோட்டங்களும் மலைகளும் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. ஒரு நாடன் ஒரு கேரளா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னா வயநாட்டில் இருக்கேன். ஓகே, செம்மையாக ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது. கிடையாது, வயநாடு ஒரு ஊரே கிடையாது. எந்த ஊர் இது? വയനാട് ഡിസ്ട്രിക്ട് ചേട്ടാ സ്ഥലം ഏതാണിത്? கம்பளக்காடு. வயநாட்டில் கம்பளக்காடு அப்படின்னு ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். ஒரு ஹோட்டல் பார்த்தோங்க, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஹோட்டல். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் புட்டு சொல்லியிருக்கேன், பிரதீஷ் ப்ரோவும் புட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொன்னீங்க? பரோட்டா. நம்ம பரோட்டா விட்டு ஒரு விளையாட்டு கிடையாது எங்கே போனாலும். ஓகேவா, இந்த மாதிரி ஃபுட்டு வருதுன்னு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். പുട്ട്, കടലക്കറി, ബീഫ്, കുറച്ച് മുട്ട, ഒരു മുട്ട പുഴുങ്ങിയത്. മുട്ട ചവിട്ട പോകാ കേരള ഫുഡ്. സൂപ്പർ. பிரதீஷ் ப்ரோ சாப்பிட்டு பாருங்க. அடிபொலி. நான் கூட ஏதோ கொஞ்சம் தூரம் காடு மாதிரி இருக்கணும் தாங்க நினச்சேன். ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட்டுங்க இது. தோல்பட்டி வைல்ட் லைஃப் சானிட்டரி ரொம்பவே டீப் ஃபாரஸ்ட் தான். எவ்வளோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா பாரு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ கேமராஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஆனால் இப்போ செக்கிங் கிடையாது. ஆனால் செக் போஸ்ட்டில் பார்த்தாச்சுன்னா செக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறித்தனமாக தான் இங்கே செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேரளா லாட்ரி விற்கிறது வச்சுருக்காங்க. தெலுங்குலேயும் இருக்குது. ஸோ கர்நாடகாவோட என்ட்ரு ஆகிட்டோமோ என்ட்ரான மாதிரி தெரியல. பட் ஆனால் எல்லாமே கர்நாடகாவில் தான் வச்சுருக்கேன். வெல்கம் டு கர்நாடகா. ஸோ கீப் கூர்க் க்ளீன். கர்நாடகாவோடய நம்ம என்ட்ரு ஆகிடும். ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் பைக்கில் கர்நாடகா வந்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நாயெல்லாம் அசால்ட்டாக ஓட்டிட்டுடாக்கு. புலியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாதா? ஸோ ரோடை பாருங்கள், புது ரோடு கர்நாடகாவில் போட்டிருக்காங்க நமக்காக. ஸோ ஒரு எஸ்டேட் இருக்குது அந்த சைடில், குஃபினக்காடு எஸ்டேட். கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ரோடு போட வேண்டியிருக்கு. ஆஃப் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்டேட்டில் இறங்கல, நமக்கு நேராக போகலாம் அடுத்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஷூட் பண்ணி தான் பொறுமையாக தான் போகணும். ஃபுல்லாக ஜிலேபி தான் பிச்சு போட்டிருக்கு எல்லா இடத்துலையும். குட்டா போலீஸ் செக் போஸ்ட், குட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய செக் போஸ்ட்டு தான் இது. ஸோ அஃபிஷியலி கூர்க்குள்ளோட என்ட்ரு ஆகிட்டோம். நானும் இந்த கூர்க்கு, வயநாடு இதெல்லாம் எப்படின்னா நம்ம கொடைக்கானல் ஊட்டியில் போகிற மாதிரி ஜஸ்ட் ஹில் ஏறி போகிறது கிடையாது. சின்ன ஒரு ஹில் மாதிரி தான் இருக்கும், நார்மல் ரோடு மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த கூர்க்கு, வயநாடு இந்த மாதிரி இடங்கள் வந்துடும். சரியா? ஸோ யாருமே நினச்சிட்டு வந்துடாதீங்க கூர்க்குன்னா ஹில் ஏறி மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹில் ஏறி தான் போகணும், அந்தளவு பெரிய ஹில்லாம் கிடையாது, நார்மல் ஹில் தான். ஃபாரஸ்ட் ரோடு தான் வரணும். எப்படி நம்ம கேரளாவி வரும்போது ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ரோடு தான். ஹில் ஏறுற மாதிரிலாம் ஃபீல் இருக்காது பெருசாக. ஹேர்பின் பென்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு முடியாது.
ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா கூர்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. கர்நாடகாவில் இந்த காமனாக எல்லாரும் போகிற இந்த இந்த லால்பாக், அதுக்கப்புறம் வந்து மைசூர் பேலஸ், இந்த மாதிரி இடங்கள் தான், ஜூ, இந்த மாதிரி நான் போயிருக்கேன். சிட்டி அட்டாச்சான இடங்களுக்கு தான் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேச்சர் ஹீல்ஸ் பிளேஸ் வந்து ஃபஸ்ட் டைம் தான் நான் இங்கே வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்நாடகா லாங்குவேஜ் தெரியாத மொழி. ஸோ மலையாளம் தெரியும் எனக்கு, தமிழ் தெரியும், ஆனால் கன்னடா தெரியாது. ஃபஸ்ட்டாக எனக்கு லாங்குவேஜே தெரியாத ஒரு ஊருக்குள்ளாடி நான் என்ட்ரு ஆகிறேன். இதெல்லாம் எப்படி சாதியம் ஆயிடுச்சு? எல்லாம் இந்த பைக்கினால தான், இந்த ஏடிபி பைக்கினால தான். இன்னும் கரெக்டாக 15 கிலோமீட்டர்ஸ், 21 நிமிஷம். இந்த கூர்க்கில் வந்து 2 சைடு ஃபுல்லாகவே வந்து காஃபி அங்கே இருக்குது. நம்ம வந்து வயநாட்டில் நிறைய இடங்களில் வந்து இது பார்த்துருப்போம், டீ பிளான்டேஷன் பார்த்துருப்போம். இங்கே அதிகமாக இருக்கிறது வந்து காஃபி தான். காஃபி பிளான்டேஷன் தான் அதிகமாக இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, காஃபி குரு அதில் நிற்கி ரெட் கலரில் பழமாக பழுத்து நிற்கி. கர்நாடகாவில் இருக்க முதல் கிராமத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். கிராமம்னு சொல்லலாம், ஒரு டவுன்னு சொல்லலாம், சின்னதாக ஒரு பஞ்சாயத்து மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் தங்குறதுக்கான பில்டிங்னு நினைக்கேன். சிடிடி ட்ரேடர்ஸ் வி பை காஃபி. ஸோ இங்கே காஃபி மொத்தமாக வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. ரோடு வந்து கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை லைட்டாக இருக்குது, மற்றபடி சூப்பர் தான். செமையாக இருக்குது இளமை இன்னும் ஓட்டுறதுக்கு. இளமை இன்னும் ஓட்டுறது பெனிஃபிட் என்னன்னா, ரொம்பவே உடம்பு ஷேக் ஆகாது. மற்ற இருந்து ஓட்டும் போது படாக்ஸ் எல்லாம் அங்கே தூக்கி போடும். கர்நாடகாவில் முதல் பாலத்தை கிராஸ் பார்க்குறோம். ஓ, ஸோ டிராக்டர் பார்த்தீங்களா, இந்த காஃபி இந்த மாதிரி இதெல்லாம் பறிச்சு போட்டு கொண்டு போகிறதுக்கான சின்ன வண்டி. சரி, ஆக்சுவலி கூர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஃபாரஸ்ட் அட்டாச்சு ஹில் ஸ்டேஷன். ஸோ பார்த்தீங்களா, ஒரு அக்கா ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்க லைஃப் இதுதான், ஆடு மாடு காஃபி தோட்டம். எனக்கு ஆக்சுவலி இந்த இடத்த பார்க்கும்போது எது ஞாபகம் வருதுன்னா, எனக்கு கரெக்டாக கோட்டயம் பாலையில் இருந்த சேம் ஃபீலிங் தான் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க கிளைமேட்டு இந்த கிளைமேட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ அது ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான ஒரு ஊர் தான். அதே மாதிரி தான் இந்த கூர்க்கும். ஸோ அந்த ஒரு வீட்டோட காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா, அந்த செடிகளை வந்து காம்பவுண்டு ஹைட்டுக்கு அப்படி கட் பண்ணி அழகாக விட்டுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ நேச்சரோட கலையில் இணைஞ்சு வாழ முடியுமோ அந்த மாதிரியான ஒரு ஊர் மக்கள் தான் இது கூர்க்கில். ஸோ அந்த வீட்டோட காம்பவுண்டை பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அழகாக அது வளர்த்தி விட்டுருக்காங்க. இல்லை சரி, இதில் என்ன செடின்னு தான் தெரியல. நம்ம வீட்டில் வளர்த்துனா இதில் வளரவே மாட்டேங்குது. சூப்பராக இது பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. வீடும் தெரியாது, அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ இது ஆக்சுவலி. ஸோ காம்பவுண்டில் முன்னாடி இப்படி வரிசையாக நட்டு விட்டால் பார்க்க அழகாக இருக்குமோ. ஸோ பார்த்தீங்களா, 2 சைடும் பார்த்தீங்களா காம்பவுண்டு மாதிரி சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. சாரி, நட்டு வச்சுருக்காங்க செடிகளை. கொஞ்சம் தூரம் நம்ம இப்படி வந்ததும் கூர்க்கிலே இருந்து நேரம் வந்துட்டு இருந்தோம். கோனிக்கப்பால் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு டவுன் வந்தது. ஸோ அந்த டவுனை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சைடில் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இங்கே டிராக்டர்ஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே உள்ள போர்டுகள் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அகூர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் வழியாக தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்பவே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே உள்ள முக்கால்வாசி இடங்களும் இப்படி தான் இருக்குது. அங்கங்கே சின்ன ஒரு டவுன் வரும், அதுக்கப்புறம் ஒரு கிராமம் மாதிரி வருது. ஸோ ஃபுல்லாக அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். சிட்டி மாதிரி எதுவும் இது வரைக்கும் நான் பார்க்கல இது வரைக்கும்.
ಉಚಿತವಾಗಿ 2 ಹನಿ ಪೋಲಿಯೋ ಲಸಿಕೆ ತಪ್ಪದೇ ಹಾಕಿಸಿ. ನಿಮ್ಮ ಮನೆಯ ಹತ್ತಿರವೇ ಪೋಲಿಯೋ ಬೂತ್ ತೆರೆಯಲಾಗುತ್ತದೆ. ಪೋಲಿಯೋ ಲಸಿಕೆ ಸಂಪೂರ್ಣ ಸುರಕ್ಷಿತ ಮತ್ತು ದರದಲ್ಲಿ. கரெக்டாக இங்கேருந்து காயனக்காடுக்கு 49 நிமிஷம் காமிக்கி. ஸோ அப்படின்னா எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே போமா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த கர்நாடகாவில் பார்த்தது என்னென்னா ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ரீ ஜெயா லக்ஷ்மி ஆக்சுவலி இதுவும் ஒரு ப்ரைவேட் பஸ் தான். நான் கவர்மெண்ட் பஸ் எதுவுமே நான் இதுவரை பார்க்கவே இல்லை இதுக்குள்ளாடி. ஆக்சுவலி தமிழ்நாடு பஸ்ஸு கேரளா பஸ்ஸு கூட நான் நிறைய பார்த்தேன் பார்டர் சைடில். ஆனால் இங்கே தான் எதுவுமே நான் பார்க்கல. கீழே போட்டிங்களா வண்டியை? ஆ வண்டி ஃபுல்லாக விழுந்துச்சா? ஓட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான். இது என்ன ப்ரோ மரம்? இது தைல மரம். தைல மரம் இல்லை ப்ரோ. இது ஏதோ மரத்துக்கு மேலே ஏதோ அந்த மண் மாதிரி படம் இது இருக்குது. அது என்னன்னு தெரியல. அதான் நிப்பாட்டினேன் பார்க்கலான்னு. இந்த மரத்தை பார்த்தீங்களா? அது என்ன மரம்னு தான் தெரிய மாட்டேங்குது. கீழே ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஒரு பாதி வரும், பாதிக்கு மேலே வரும். நான் நினைக்கிறேன் இந்த எறும்பு மாதிரி ஏதாச்சும் சின்ன ஏதாவது ஐட்டம் வந்து இந்த கூடு வைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போச்சான்னு தெரியல மண்ணெல்லாம். இது பேர் கன்னடத்தில் இருந்தா எள்ளீரு. எள்ளீரு 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 60 ಎಲ್ಲ ವಾಟರ್ ತಣ್ಣಿ ತಣ್ಣಿ ಮುಂದೆ ಕುಟ್ಟಿ ಎಲ್ಲ ತಣ್ಣಿ ಎಲ್ಲ ತಣ್ಣಿ. என்ன சொன்னீங்க? முந்து என்ன சொன்னீங்க? ಮುಂದು ಎರಡು அப்படின்னா முந்துனா தண்ணியா? முந்துனா மூணா? வெரி டிஃபரெண்ட். நம்ம ஊர்ல பள்ளி அள்ளி எளநீரு எள்ளீரு எள்ளீரு ஏங்க இளநீர் இளநீர் ப்ரோ. எள்நீரு எள்ளீரு பெரிய டிஃபரெண்ட். நம்ம இளநீருன்னு சொன்னாலும் அவங்களுக்கு டோன்ட் கம். குருவா இருக்கு. சுகர் மாதிரி சக்கரை போட்ட மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த மாதிரி இருக்குது. நான் ஒரு நல்ல இங்கிருந்து கரெக்டாக 2.4 கிலோமீட்டர்ஸில் வந்து ரூம் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா பசங்க அங்கே ரூமில் போய் மேலே போயிட்டாங்க. மேலே போய் ரூம் போட்டாச்சு. கரெக்டாக 2.24 கிலோமீட்டர்ஸ், சாரி 2.4 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ரூம். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ஹில்ஸ் இறங்கிட்டு இருந்தோமா. ஹில் ஏறும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ இதான் கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹைவே பெட்ரோல் வெஹிக்கிள். கடைசியாக மூணார் டைரிஸ் எனக்கு ஞாபகம் வருது. நாங்கள் மூணாரில் ரூம் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் போட்டிருந்தோம். அது இந்த மாதிரி ஹில்லும் கிடையாது. இதை விடைக்கும் ஆல்மோஸ்ட் அது ஒரு எப்படியும் ஒரு 80 ஆமாம் 80 டிகிரி வரும் அந்த தேதரி. எப்படியும் இல்லை ப்ரோ. சௌபர்ணிகா தி காஸ்டில், சௌபர்ணிகா த காஸ்டில், இதுதான் நம்மளுடைய ரூம். ஓகே ஓகே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே தான் வந்திருக்கோம். மெட்ரோ கிச்சன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்குது, மெயின் ரோட்டில் இருந்து. ஸோ பைக்கை நான் அதில் தான் பார்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஓ ப்ரோ ஸ்பாட் என்னது? மடிகிரி ஃபோர்ட்டு. ஸோ இதுதான் மடிகிரி ஃபோர்ட். ஹாய் காய்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா மடிக்கேரி மடிக்கேரி ஃபோர்ட். அண்ட் ஃபோர்ட் இது கூட வந்து கவர்மெண்ட் மியூசியமும் இதுக்கு உள்ளாடி இருக்குது. நமக்கு உள்ள போய் சுற்றி பார்ப்போம். சரியா வாங்க.
இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஃபோர்ட், இதுக்கு மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட மியூசியம் தான் இது. திரும்ப இங்கே ஸ்டெப் இருக்குது ஃபோர்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ ஃபோர்ட் ஸ்டெப் வழி மேலே ஏறி பார்ப்போம். ஆமாம், இவர் தான் ராஜா. ஆனால் இதுக்கு ராஜா கிடையாது, பேர் மட்டும்தான் ராஜா. இவருக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பேர்லயே ராஜா. இவ்வளவு புல்லு பிடிச்சி இது ரொம்ப காடு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அபே வாட்டர் ஃபால்ஸ். ஸோ 5 o'clockலேயே க்ளோசிங் டைம் 5 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே 4:30 ஆகிடுச்சு. போய் பார்ப்போம். ஸோ பார்ப்போமா, கிட்ட போய் நிறைய ஸ்கூல் பசங்க போகிறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா பசங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அது எல்லோனா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓ, இங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குது போல். கர்நாடகா லார்ஜஸ்ட் சிப்லைன் கூர்க் வெல்கம்ஸ் யூ. ஸோ அந்த சைடு இருக்குது. அப்பா, சரியான சிப்லைன். ஓ, அந்த சைடு ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே லேண்டிங், இங்கே டிக்கெட் வேறு இருக்கா? இத்தனை பைக்ஸு, 8 பைக்ஸ். டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும் போல். ஸோ வண்டியை பார்க் பண்ணலாமா? டிக்கெட் எடுத்தாங்க, எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக, இன்னைக்கு கேட்டு பார்க்கலாம். ஸோ பார்க் பண்ணியாச்சு. ஸோ டிக்கெட் கவுண்டர், என்ட்ரன்ஸ் ஃபீ 12 வயசுக்கு மேலே 10 ரூபா. ஸோ இதுதான் வாட்டர் ஃபால்ஸ். முன்னாடி போகிறோம். ஸோ கொஞ்சம் தூரம் வாக்கிங் பண்ணி தான் நம்ம அங்கே வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. போகிறது கூட இறக்கமாக இருக்குது. திரும்ப வரும்போது தான் நீ இந்த தேரியெல்லாம் நடந்து ஏறணும். விஷத்தவளை பாருங்க இங்கே. ஸோ ஒரு விஷத்தவளைன்னு நினைக்கிறேன். அந்த சத்தம், அந்த வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் கேட்குது. போவோமா? எஸ், வந்துடுச்சு. இதோ பாருங்க. சன் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஒரு மேஜர். பார்த்து போங்க, அப்படியா? ஸோ இங்கே மேலே சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. மேலே போய் பார்ப்போமா? ரொம்ப ஓல்டு பில்டிங்காக லைட்டாக ஆடுதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகக்கூடாது. ஆமாம், இங்கே தண்ணி வந்து இதெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது. உண்மையில் எனக்கே பயமாக தான் இருக்குது.